திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 101 தேங்காய் உடைத்து சுவாமி தரிசனம் செய்து புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்யராஜ். கூடுதல் விவரம். நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சேகரிக்க இன்னும் 12 நாட்கள் மட்டுமே மீதம் உள்ள நிலையில் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. இதையடுத்து புதுக்கோட்டை திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயிலில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 101 தேங்காயை உடைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காட்டுமாரியம்மன் கோயில், திருவப்பூர் ரயில்வே கேட், கோயில்பட்டி உள்ளிட்ட 18 இடங்களில் இன்று வாக்கு சேகரிக்க உள்ளனர். இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்டோர் வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவு திரட்டி தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட தமிழக அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவு திரட்டினார். இதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட துரை வைகோ பேசும்போது, தொகுதியில் வேட்பாளர் எந்த பகுதியாக இருந்தால் என்ன, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல மனது இருந்தால் போதும், அந்த நல்ல மனது என்னிடம் உள்ளது, எனவே தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், மேலும் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் துரை வைகோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.